நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. வணக்கம் சிதுசேன் அவர்களே. விஜயநகரத்தோட முக்கியமான மற்றும் புத்திசாலியான நபர் நீங்க. வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச தொடப்பத்தை வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க தானே என்னோட வீட்டை பெருக்கி சுத்தபத்தமா வச்சுக்க போறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றது சரிதானே? அற்புதம். மகாராஜா! 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 மகாராணி திருமலம்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? மன்னிச்சிடுங்க மகாராஜா. ரொம்ப உற்சாகமா இருந்தனா அதனால என்னையே கட்டுப்படுத்த முடியல. வணக்கம் மகாராஜா. வணக்கம். நீங்க எதுக்காக இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? மகாராஜா, நான் மலைத்துளிகளை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தா நான் அதை வாசிக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா, நான் அனுமதி வழங்குறேன். மகாராஜா, இந்த கவிதையோட பேரு மலையோட 5 துளிகள். ஆஹா, மழையின் 5 துளிகள். அற்புதம் அற்புதம். மகாராஜா, நான் இப்போ கவிதையை ஆரம்பிக்கட்டுமா? சரி, ஆரம்பிக்க. ஒரு சொட்டு, 2வது சொட்டு, 3வது சொட்டு, 4வது சொட்டு, 5வது சொட்டு. கவிதா முடிஞ்சிருச்சா மகாராணி? முடிஞ்சிருச்சு மகாராஜா. நான் தான் சொன்னேன்ல, இந்த கவிதையோட பேரு மழையின் 5 துளிகள். ஆமா, மழையோட 5 துளிகள்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா மகாராஜா, அதான் சொல்லிட்டனே. அற்புதம். சொட்டுதா கவிதையா? அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க தானே என்னோட வீட்டை பெருக்கி சுத்தபத்தமா வச்சுக்க போறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல பட்டு, மொழிபெயர்ப்புக்கான காரியத்தை குருவோட கவனத்தை திசை திருப்பதான் கொடுத்தேன். அப்பதான் யோசிக்கிறதுக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் நினைச்சு பண்ணேன். மகாராஜா எனக்கு கொடுத்த கிரந்தங்களோட மொழிபெயர்ப்பு வேலைய நானே தான் பண்ணுவேன். நீயும் ஹரிச்சந்திரன் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ நிச்சயமா இந்த சித்தசேனக்கே வேலைக்காரனா ஆயிடுவ போல இருக்கு. வாய மூடு. அட கடவுளே, என்ன சத்தம் இது? இது என்னது? இதுல இருந்து எப்படி சத்தம் வருது? என்ன இது? யார் இதை வாசிக்கிறது? தான அடிக்குது. அம்மா 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 அம்மா! என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாருங்க பாருங்க, அது என்னது?
இத பார்த்தா பயப்பட. ஏய் தொடாத தொடாத. லாமா இது பொம்மை. தனுஷு விளையாடுறதுக்காக எனக்கு கொடுத்தான். லாமா இந்தா இத பொடி. ஐயோ லாமா, இத நான் ஜன்னல்ல இருந்து இழுத்துட்டு இருந்தேன். தானா வாசிச்சுக்கிட்டு அதுவும் உன்கிட்ட வருதுன்னு நினைச்சிட்டியா? ஆமா, இது வெறும் பொம்மை. இப்படி பண்றதன் மூலமா இதுல இருந்து சத்தம் வருது. இப்படி பயந்தாங்கோலி. கழுத பொம்மையை பார்த்து பயந்துட்ட. லாமா நான் இல்ல, நீதான் பயந்த. வாய மூடு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க? இந்த உன்னோட பொம்மை எப்படி செலுக்கு வெளியில போய் விளையாடிக்கோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் ரொம்ப முக்கியமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் எந்த விதமான இடையூறும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, தயவு செஞ்சு யாரும் இடையூறு ஏற்படுத்தாதீங்க. என்னாச்சு மணி? மன்னிச்சிருங்க. குரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு, சிஷ்யனுங்க கொரட்டை விட்டு தூங்குறீங்க. நடு ராத்திரியில என்ன பண்ணுவாங்க குருஜி? தூங்கிட்டோம். அப்படியா? வேகமாட்டணும். நின்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிங்க குருஜி. தாயே, எனக்கு உதவி பண்ணுங்க. நாளைக்கு எப்படியாவது சித்துசேனோட சவாலை பண்ணி ஆகணும். ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கலையே. தொடாம எப்படி ஒருத்தங்களால மிருதங்க அடிக்க முடியும்? ஒருவேளை அந்த மந்திரவாதி சொல்றது உண்மையோ? ஒருவேளை உண்மையாவே மிருதங்கத்தை ஏதாவது பேய் அடிக்குதா என்ன? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது எப்படி சாத்தியம்? மகாராஜா, எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமே நம்ம காட்டுல ஒரே தங்க மழைதான். ஆனா அரசவையில என் பரம எதிரி பண்டித ராமகிருஷ்ண ஒழிஞ்சா.
இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அடே சோம்பேறி கழுதைகளா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். அடடே பண்டித ராமகிருஷ்ணரா, இங்கயா? என்ன இங்க என்ன பண்றீங்க? இந்நேரம் நீங்க அரசவையில இருந்திருக்கணும். அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப துக்கமா இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க சித்து சேனுடைய சவாலை சமாளிக்கணும் இல்ல? ஆமா குருவே, அந்த சவாலால என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா முக்கியமான வேலையை தான் முதல்ல பண்ணணும். அதனால நான் மகாராஜாவோட 2வது கிரந்தத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன். நீங்க ஒரு முறை சோதிச்சு பாருங்க. அப்படியா? என்ன இது பண்டித ராமகிருஷ்ணரே? இது என்ன இது? பக்கத்தை திருப்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு பிழைகளோடவா எழுதுறது? இப்ப நீங்க எழுதி இருக்கிற கிரந்தத்தை படிச்சேன்னா எனக்கு பிழை திருத்துறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். என் நேரத்தை இதுல வீணாக்க நான் விரும்பல. ஆனா குருவே, நான் அது எப்படி இருக்கணும்னு தெரியணும், அவ்வளவுதானே. இது மொத்தமா தப்புங்கிற. இதை உட்கார்ந்து திருத்திக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. போய் மொத்தமா மறுபடியும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு வாங்க. போங்க. சரி சரி. இது என்ன குருவே? அதாவது பண்டித ராமகிருஷ்ணரை சொல்றத கேளுங்க. அதை இங்க கொடுங்க. அது என்னோட கிரந்தங்க. பண்டித ராமகிருஷ்ணரை கொடுங்கங்கிற. இது மகாராஜாவால எழுதப்பட்ட கிரந்தம். இத மொழிபெயர்ப்பு பண்றதுக்காக மகாராஜா என்கிட்ட கொடுத்தாரு. இந்த புத்தகம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு குருவே? ஒருவேளை இந்த விஷயத்தை அரசவையில வச்சு மகாராஜா முன்னாடி இவன் சொல்லிடுவானோ? இப்ப என்ன பண்றது? இருந்தாலும் பரவாயில்ல. அரசவையில சித்துசேன் பிரச்சனையை தீக்கிறதுலயே இவன் கவனம் போயிடும். இதுல எங்க இந்த பிரச்சனையை அரசவையில சொல்லி அரசர் கவனத்தை ஈர்த்து இவன் ஜெயிக்கிறது? எப்படியும் அரசவையில இவன் தோத்துருவான். அதுவே இவனை பாதிக்கும். அதுல நாம தப்பிச்சிடலாம். இதோ பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரை, எனக்கு இந்த மகாராஜா எழுதின கிரந்தங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற இதை மொழிபெயர்ப்பு செய்றீங்க. நானும் உங்களுக்கு இதுல உதவ வேண்டியிருக்கு. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை முன்னாடியே படிச்சு வச்சா எனக்கு நேரம் மிச்சம்னு தோணுச்சு. அதனாலதான் இதை கொண்டு வந்து படிச்சேன். இனிமே எனக்கு இது தேவைப்படாது. அதனால நானே கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சேன். நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க குருவே? நான் பண்றேன். இது என்கிட்டயே இருக்கட்டும். உங்ககிட்டேவா? ஆனா என்னோட மொழிபெயர்ப்பை நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? அதான் கஷ்டமா இருக்கு. திரும்பவும் முயற்சி பண்ணுவேன். அப்படின்னு யார் சொன்னது? நல்லாதான் இருந்தது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட விஷயத்துல நான் சும்மா சின்னதா சோதனை பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட மொழிபெயர்ப்புல ஒரு குறையும் இல்ல. ஆட்டங்க பாசத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, மூல கிரந்தத்துல இருந்த ஆத்மா இருக்கே, அது அப்படியே மொழிபெயர்ப்புல இருக்கு. அற்புதம். அம்மா, என்னது? ரொம்ப நன்றி குருவே. சரி, எனக்கு இப்ப அனுமதி கொடுங்க. அரசவைக்கு போய் இப்ப அந்த சித்துசேன் அவர்களுடைய சவாலையும் பண்ணியாகணும். கிளம்புறேன். போயிட்டு வாங்க. கிரந்தம் கொஞ்சம் இருப்பா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் பண்டித ராமகிருஷ்ணா. நன்றி குருவே. நில்லுங்க குருவே. என்ன சொன்ன? நிக்கணுமா? உங்களோட எல்லா ஆபரணங்களையும் இங்க வச்சுட்டு போங்க. ஆபரணங்களை வச்சுட்டு போறதா? ஏன்பா இதெல்லாம்? பாரு, அரசவையில. வணக்கம் குருவே. வணக்கம். வணக்கம் குருவே. அப்புறம் குருவே, ஆபரணங்கள். ஆபரணங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களோட எல்லா ஆபரணங்களையும் இந்த தட்டுல வச்சுட்டு போங்க. மந்திரியாரின் கட்டளைப்படி இன்னைக்கு அரசவையில யாரும் எந்த விதமான உலோகங்களையும் பயன்படுத்தக்கூடாது. மகாராஜாவோட பாதுகாப்புக்காக தான் ஒற்றர்கள் மூலமா ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதனாலதான் மந்திரியார் இந்த மாதிரி ஒரு கட்டளையை விதிச்சிருக்காரு. ஓ, அப்படியா? சரி சரி சரி. இதுல மகாராஜாவோட பாதுகாப்பு விஷயம் அடங்கியிருக்கா? அப்போ எனக்கு எதுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம்? இதோ கழட்டிடுறேன். தனிமணி, நீங்களும் கழட்டிடுங்கப்பா.
சௌதாமினி தேவி, சொல்லுங்க குருவே. உங்களோட ஆபரணத்தையும் கழட்டி வைக்கணும். நிச்சயமா கழட்டுறேன் குருவே. வாங்க வாங்க. சித்துசேன் அவர்களே, நீங்களும் உங்க ஆபரணங்களை கழட்டி வைங்க. சரி குருவே. சித்துசேன் அவர்களே, உங்க கையில் இருக்கிற காப்புகள் அதையும் கழட்டணும்ல? சரிங்க குருவே, நிச்சயமா. கொஞ்சம் இருங்க, இதை மறந்து போயிட்டேன் பாருங்க. ஆபரணங்கள் எதுவுமே இல்லாதது எனக்கு என்னவோ எனக்கு ஆடையே இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாம் திருட்டுறாங்க. மகாராஜாவும் மகாராணிகளும் மட்டும் ஆபரணங்களோட இருக்காங்க. குருஜி போங்க போங்க, மகாராஜாவோட ஆபரணங்களையும் கலட்டுங்க. மகாராஜாவோட சேர்த்து மகாராணிகளோட ஆபரணங்களையும் கலட்ட சொல்லுங்க குருஜி. இப்பவே கழட்டிடுறேன். இன்னைக்கு என்ன கொல்ல பாத்துட்டீங்கல்ல? கண்டுபிடிச்சிட்டான். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணிகளே. வணக்கம் குருவே. வணக்கம் மகாராஜா. மந்திரியாரே, என்ன இது? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வரும்போதே மிருதங்கத்தை வாசிச்சுக்கிட்டு வராரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆச்சே, எப்பவும் அர்த்தம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அதுவும் சரிதான். வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. வணக்கம். வணக்கம் மகாராஜா. ரொம்ப மனவலியோட இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. தொடாம மிருதங்கத்தை அடிக்கிற சவால்ல நான் தோத்துட்டேன். ஆனா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. ஆமா, இன்னைக்கான நாள் அந்த மாதிரி மகாராஜா. நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், இன்னைக்கான நாள்ல சித்துசேன் அவர்களாலையும் தொடாம மிருதங்கத்தை அடிக்கவே முடியாது. ஓஹோ, பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களால முடியலங்கிறதுனால அவராலையும் முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. சித்துசேன் அவர்களே, சொல்லுங்க குருவே. அந்த மிருதங்கத்தை தொடாமலேயே அடிக்கிற அந்த அற்புத கலையை நீங்க கொஞ்சம் காட்டிருங்க. இவருதான் பெரிய வித்வானாச்சே, தொடாமலே மிருதங்கத்தை அடிச்சு கிளப்புவாரு பாரு. அது நான் சொல்றது உண்மைதான் குருவே. இன்னைக்கு சித்துசேன் அவர்களால கூட தொடாம மிருதங்கத்தை அடிக்கிறத பண்ணவே முடியாது. ஆமா மகாராஜா. சித்துசேன் அவர்களே, நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஆரம்பிங்க. சரி சரி குருவே. ஆனா உங்களோட அந்த கலைய இன்னொரு தடவை காட்டுங்க. சரி. சித்துசேன் அவர்களே. மகாராஜா, மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். இன்னைக்கு அமாவாசை இல்லையா? அமாவாசை அன்னைக்கு என்னோட இந்த அற்புதமான கலைய என்னால காட்ட முடியாது.
கோத்வால் பாத்தீங்களா? மணி அவருக்குள்ள பேய் வந்துருச்சு நினைக்கிறேன். தொடாமலே மிருதங்கத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி சாத்தியமாச்சு இவருக்கு? எப்படி? மந்திரியாரே, நம்ம ராமகிருஷ்ணர் அசாத்தியத்தை கூட சாத்தியமாக்கிட்டாரு பாருங்க. அதனால தானே பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்மளோட அரசவையில சிறப்பு நிபுணரா இருக்காரு. என்னால நம்பவே முடியல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்பதானே நீங்க சொன்னீங்க இன்னைக்கு யாராலையும் தொடாம அடிக்க முடியாதுன்னு. உங்களால மட்டும் எப்படி முடியுது? சரி சித்துசேன் அவர்களே, நீங்களும் அதே மாதிரி அந்த மிருதங்கத்தை தொடாமலேயே கலையை வெளிப்படுத்துங்க பாப்போம். நான் தான் சொன்னல குருவே, இன்னைக்கு சித்துசேன் அவர்களால மிருதங்கத்தை தொடாம அடிக்கவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? இதுக்கு முன்னாடி அத அவர் செஞ்சு காட்டினவர் தானே. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கீங்க தானே? என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் தலை தொங்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்னோட சந்தேகத்தையும் குருவோட சந்தேகம் அப்புறம் சபையில இருக்கிற எல்லாரோட சந்தேகத்தையும் தீர்த்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, இந்த மிருதங்கத்தோட ரகசியம் என்ன? இத நீங்க எப்படி வாசிச்சீங்க? நிச்சயமா சொல்ற மகாராஜா. மந்திரியாரே, என்ன இது? எனக்கு தெரியல, ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. महाराजा, दामकम चुंबकम च कर्षक द्रावकम तथा एवं चतुर्विधम कांतम रोमकांतम च पंचमा एकविध त्रिचतुवु पंच सर्वतो मुकुमेवता पीतम कृष्णम तथा रक्तम त्रिवर्णम स्यात् पृथक पृथक. அதாவது காந்தங்கள் 5 விதமா இருக்கு. கமஷக கிராமகம், சும்பகம், கஷ்யகம், திராவகம், அப்புறம் ரோமகாந்தம். இது ஒரு முக்கி, 2 முக்கி, திருமுக்கி, சத்ருமுக்கி, பஞ்சமுக்கின்னு இதுல பல முக்கிகளும் இருக்கு. ஒவ்வொரு காந்தங்களும் 3 நிறத்துல இருக்கு. அதாவது மஞ்சள் நிறம், கருமை நிறம், அப்புறம் சிவப்பு நிறத்துல நமக்கு கிடைக்கும்.
மகாராஜா இந்த பொருளை அயஸ்காந்த்னு சொல்லுவாங்க. இத சாதாரண மக்கள் காந்தம்னு சொல்லுவாங்க. இது இரும்பு பொருட்களை தாம் பக்கத்துக்கு இழுத்துக்கும். இந்த யுக்தியை பயன்படுத்தி தான் சிதுசேன் அவர்கள் தொடாமலே மிருதங்கத்தை அடிச்சிருக்காரு. மகாராஜா, நமக்கு கேட்டுக்கிட்டு இருந்த ஒலி வெளியில இருந்து கிடையாது, மிருதங்கத்துக்கு உள்ள இருந்தே மிருதங்கத்தோட இடிச்சுக்கிட்டே உருவான சத்தம் தான் அது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. சிதுசேன் அவர்களின் மிருதங்கத்துக்கு உள்ளேயும் நிச்சயமா இரும்பு பொருள் இருக்கு. அதனால அந்த காந்தம் அதுல ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால மிருதங்கத்தை கழட்டி காமிச்சாலோ இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினாலோ இந்த காந்தம் கீழே விழாது. அப்படியா? இத நாம யோசிக்கவே இல்லையே தனி. என்ன நடக்குது போல. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது மிகப்பெரிய தவறுதான். நான் பண்ணது பாவம்தான். ஓ, இவனை போய் நம்பினே. இவனை நம்பினதுக்கு பேசாம என்னோட நம்பிக்கையை மொத்தமா முன்னோட முன்னாக்கிட்டானே. தங்கச்சி, உன்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீயும் என்ன மன்னிச்சிடுமா? அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா, அற்புதம். மகாராஜா, இந்த சித்துசேனோட மிருதங்க ரகசியம் வெளியில வந்துருச்சு. இந்த சித்துசேன் ஏமாத்தினது என்ன மட்டும் இல்ல, இந்த மொத்த அரசவையையும் இந்த மொத்த நாட்டையும் ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, இவன் நம்ம மகாராணியர்களையும் சேர்த்து ஏமாத்திருக்கானே. நிச்சயமா இவன் ஒரு குற்றவாளியே தான். மகாராஜா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். மகாராஜா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். அனுமதி வழங்குற ராமகிருஷ்ணா. மகாராஜா, சித்துசேன் அவர்கள் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கலைக்கும் ஒரு அவமானத்தை அவர் ஏற்படுத்தி இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், இவருடைய இந்த கலை உண்மையாவே தனித்துவமானது. பண்டிதர் ராமகிருஷ்ணன், நீங்க என்ன பேசுறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரை அவர் சேவகராக்கணும்னு பார்த்தாரு. ஆனா இவர் அவருக்கே ஆதரவா பேசுறாரு. என்ன பண்டித ராமகிருஷ்ணரே? மகாராஜா, இரும்பு காப்பை பயன்படுத்தி மிருதங்கத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற காந்தத்தின் மூலமா மிருதங்கத்தை சொரத்துல எந்த தவறும் இல்லாம வாசிக்கிறதும் ஒரு தனித்துவமான கலை இல்லைன்னா வேற என்ன மகாராஜா? மகாராஜா, உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். நீங்க சித்துசேன் அவர்களை ஒரு நிபந்தனையோட மன்னிச்சிடுங்க. அவர் வருங்காலத்துல எப்பவும் அவர் மத்தவங்களை முட்டாளாக்குற வேலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன சிதுசேன் அவர்களே, நீங்க இந்த நிபந்தனையை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் மகாராஜா, இந்த நிபந்தனையை ஏத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். நான் என்னோட கலையால வருங்காலத்துல இனி யாரையும் முட்டாளாக்க மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் மகாராஜா. இனி எந்த தவறான காரியத்தையும் இனி நான் செய்யவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அப்ப சரி சித்துசேன் அவர்களே, நான் உங்களோட தவற இப்ப மன்னிக்கிறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப தலைகணத்துல அப்படி நடந்துகிட்டேன். ஆனா நீங்க நல்லவர், நல்ல குணம் கொண்டவர். ஆனா நான் இந்த அரசவையில உங்ககிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டேன். நான் உங்களை தரக்குறைவா காட்டணும்னு முயற்சி பண்ண, ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எனக்காக மகாராஜா கிட்ட பரிஞ்சு பேசுனீங்க. எனக்காக மன்னிப்பையும் வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகள் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கோடான கோடி நன்றிகள். நான் உங்ககிட்டயும் வாக்கு கொடுக்கிறேன். இனி வருங்காலத்துல என்னோட இந்த கலையால யாரையும் நான் முட்டாளாக்கணும்னு முயற்சி செய்யவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.
பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க சித்துசேன் அவர்களோட தலைகணத்தை மட்டும் இறக்கல, அதோட இந்த விஜயநகர ராஜ்யத்தையும் அவரோட ஏமாத்து வேலையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த நல்ல சமயத்துல நான் உங்களுக்கு எரிமலை காடுகள் இருந்து கொண்டு வரப்பட்ட காளான் குழம்பு செஞ்சு தரேன். நிச்சயமா நிச்சயமா கொடுங்க. நீங்க உட்காருங்க. அப்புறமா கொடுக்கலாம். சரி சரிங்க சின்ன மகாராணி அவர்களே, ரொம்ப நன்றி. எரிமலையில இருந்து கிடைச்ச காளான், ரொம்ப ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, இதுதான் உங்களுக்கான பரிசு. அப்படின்னா மகாராஜா, இப்ப விஜயநகரத்தோட சிறந்த சங்கீத வித்வான் யாருன்னு அறிவிச்சு அவங்கள கௌரவிக்கணும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. மந்திரியாரே, விஜயநகரத்தோட கலைக்குழு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீத வித்வான் யாருன்னா ஆலாப் ராஜு கருடாதிரி. ரொம்ப நன்றி மகாராஜா. நீங்க எனக்கு கொடுத்த 2வது கிரந்தத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்ட மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு வந்து தரலாமா? நிச்சயமா. சரி. பண்டித ராமகிருஷ்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீ முடிக்க வேண்டியது 3 கிரந்தங்கள் இருக்கு. நீ அந்த 3ஐயும் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு செய்ய வேண்டியதை செய்யற. அதுக்கப்புறம் இந்த பதவியில எப்படி நீடிக்கிறேன்னு பாக்குறேன். நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்கள மாதிரி ஒரு புத்திசாலியான ஆள் இந்த விஜயநகர ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் என்னோட மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு முழு நம்பிக்கை இருக்கு. ராமகிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் கத்துப்பாங்க. உங்கள மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது யாருமே அவங்களோட கடமைகளை மீறவே மாட்டாங்க. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம். நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. அட குண்டப்பா, நீ குருகுலத்துக்கு போலியா? அம்மாவும் சாரதாவும் எங்க? அம்மா சாரதா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் நான் குருகுலத்துக்கு போயிடுவேன். அது வரைக்கும் நான் பாஸ்கர்ல பாத்துக்கிறேன். நீ எப்ப இவ்வளவு பெரியவன் ஆயிட்ட? கொடுத்த வேலைய இவ்வளவு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க. சாரதா வரும்போது எனக்காக மணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்காக தானா? சரி, விளையாடிக்கோ. சரி பாஸ்கர், நம்ம விளையாடலாமா? நான் உன் கூட குழந்தைங்க விளையாடுற எந்த விளையாட்டையும் விளையாட மாட்டேன். குருவி பரபர. பாஸ்கர், குருவிகள் வானத்துல பறக்குது. நம்ம திரும்ப விளையாடலாம். குருவிய பறக்க வைக்கலன்னா இந்த குண்டப்பா என்ன விடவே மாட்டான் போல இருக்கே. குருவி பற, காக்கா பற, யானை பற. அது பாஸ்கர், நீ தோத்துட்ட. யானை எப்படி பறக்கும்? அது நடக்கும் தானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்ப விளையாடலாம். அட குண்டப்பா, நிறுத்து. பறவைகள் எங்க? எதுக்கு பாஸ்கருக்கு பகல் கனவு காட்டுற?
லாமா இது வெறும் விளையாட்டு தான். விளையாட்டுதான், ஆனா கற்பனையானது. உண்மையிலேயே காக்கா, குருவி, அன்னப்பறவைலாம் எங்க? எல்லாம் கற்பனையில தானே. நான் சொல்றதை கேளு. நீயும் இந்த விளையாட்டு விளையாடுறத நிறுத்து. பகல் கனவு காண்றது பழகிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில வெற்றின்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும். ஐயோ லாமா, இப்ப நான் கனவு காணக்கூடாது சொல்லிட்டியா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, கனவு காண்றதும் ரொம்ப முக்கியம்தான். வணக்கம் மந்திரியாரே. வணக்கம். பகல் கனவுகள் எப்பவுமே உண்மையாகாதுங்கிற விஷயம் உண்மைதான். ஆனா நம்மளோட கனவுகள் சில நேரங்கள்ல நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்திடும்ல. ஒண்ணு நடக்காம இருக்கணும்னா இன்னொன்னு நடக்கணும் இல்ல? இது விவாதிக்க வேண்டிய விஷயம் மந்திரியாரே. இத நாம வேற எப்பவாவது விவாதிக்கலாம். இப்போதைக்கு நீங்க எதுக்காக வந்தீங்கன்றத சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா தான் நடந்துட்டு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. விஷயம் என்னன்னா, மிதிலா பிரதேசத்தோட ராஜதூதர் இன்னைக்கு நம்ம விஜயநகர அரசவைக்கு வரப்போறாரு. அதனால அவரை வரவேற்கிறதுக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். வழியில எதேச்சியா உங்க வீட்டை பார்த்தேன். அப்படியே உங்களையும் ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்லது. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் வரேன். வணக்கம். இப்ப சீக்கிரமா குளிச்சுட்டு அரசவைக்கு கிளம்பி ஆகணும். தாமதம் ஆயிடுச்சுன்னா மகாராஜா திரும்பவும் திட்டுவாரு. என்னது? என்ன மினாரு? குதுப் மினார். அந்த மாதிரி மினார்லாம் விஜயநகரத்துல இல்ல. விஜயநகரமா? குதுப் மினார் கிட்ட விஜயநகரங்கிற ஊரெல்லாம் இல்லையே. ஒருவேளை அது இங்க இல்லைன்னா, ஒருவேளை அது அங்கேயும் இல்லைன்னா, எதுக்காக மியா நம்ம இங்க வந்துகிட்டு இருக்கோம்? வணக்கம். வணக்கம். கிழங்கு பொரியும் கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே வணக்கம். 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 என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சாரதா தேவியோட திரும்பவும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல நடந்தாலும் உங்களுக்கு என்ன? நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க. சரிங்க. தீனு, சீக்கிரம் அவரை கேட்டதை கொடு. சரி. இந்தாங்க. தீனு, சொல்லுங்கய்யா. இத பாரு, நான் வியாபாரத்துக்காக இன்னொரு நகரத்துக்கு போறேன். சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வந்துருவேன். கவனமா வேலையை பார்க்கணும். திரும்பவும் பகல் கனவு காண ஆரம்பிச்சிடாத, சரியா? அந்த ஷேக் சில்லி மாதிரி. சரி, போய் வேலை பாரு. சரிங்கய்யா. ஐயா, இப்ப நீங்க யாரோட பேரை சொன்னீங்க? தீனு, என் கடையில வேலை செய்யறவ. இல்ல இல்ல, இப்ப நீங்க யாரோட பேரையும் சொன்னீங்களே, சில்லி. யாரோ சில்லின்னு. ஓ, அந்த சில்லியா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு அந்த சில்லிங்கிறவரை பத்தி தெரியாதா? இல்லையே. அந்த சில்லிங்கிறவரு டெல்லியோட சிறந்த தத்துவ மேத. அவரு நாள் முழுக்க பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. அவர் அப்ப கண்ட கனவு எல்லாத்தையும் கத்தி கத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா? ஆனா பேரு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஷேக் சில்லி. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இந்த வித்தியாசமான பேருக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கதையும் இருக்கு. அப்படியா? அப்ப சொல்லுங்க சொல்லுங்க. பூரியும் கிழங்கியும் சாப்பிட்டுக்கிட்டு கதையை கேட்டா வர ஆனந்தமே வேற. சரியா சொன்னீங்க. சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு பெண்மணியோட வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிருச்சா. அந்த பாம்பை பார்த்ததுமே அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்போ சில்லிங்கிறவரு அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த குரல் கேட்டுச்சு. அவர் உள்ள ஓடி போய் பார்த்தாரு. கடவுளே, கொஞ்சம் கருணை காட்டு. உள்ள ஒரு சில்லி மாட்டிக்கிட்டாங்க. யாராச்சும் கொஞ்சம் உள்ள போய் உதவி பண்ணுங்க. ஷேக் அவர்களே, நீங்க இப்போ சில்லி சில்லின்னு என்னதான் சொல்ல வரீங்க? அதுக்கான அர்த்தம் உள்ள யாராவது மாட்டிட்டு இருக்காங்களா என்ன? அட ஆமா பியா, அதேதான்.
தப்பிச்சிட்டாங்க. அது சரி, நீங்க எதுக்காக இப்ப சில்லின்னு சொன்னீங்க? அட மியா, என்னோட உஸ்தாத் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் நான் சொன்னேன். ஆண்களுக்கு பிரச்சனைனா சில்லா, பெண்களுக்கு பிரச்சனைனா சில்லி, இப்படித்தான் நம்ம சொல்லணும். ஆண்களுக்கு பேரு சில்லா, பெண்களுக்கு பேரு சில்லி. இனி உங்களோட பேரு ஷேக் சில்லி. ஆமா, இதுவும் நல்லா இருக்கே. கதையும் வித்தியாசமா இருக்கு. இந்த ஆளும் ரொம்ப வித்தியாசமானவனா இருப்பான் போலயே. பேரை பாருங்க, ஷேக் சில்லி. வித்தியாசம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த சில்லி தான் பிரச்சனைக்கெல்லாம் முழு ரூபம். எப்பவும் அவரு பகல் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம யார் யார் இவரு கிட்ட போறாங்களோ அவங்களும் இவர் மாதிரியே பகல் கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. டில்லி, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நகரம் அது என்னது, ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, இவங்க எல்லாம் சில்லியை பார்த்தாலே நடுங்குவாங்க. அந்த தாயோட கருணையால அவர் இருக்கிற இடமும் விஜயநகரமும் ரொம்ப தூரத்துல இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க. என்ன இந்த ஆளுங்கெல்லாம் வித்தியாசமான உடைகளா போட்டுக்கிட்டு இருக்காங்க? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் வியாபாரத்துக்காக வெளியே போகணும். வணக்கம். நன்றி. நான் ஆக்ராவை விட்டு போய் ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள மொத்த ஆக்ராவும் மாறிடுச்சே. ஒருவேளை நானு தூங்கிக்கிட்டே இருந்ததுனால ஆக்ராவுக்கு பதிலா வேற ஊருக்கு வந்து சேர்ந்துட்டனோ? மியா, மியா, இது எந்த ஊருன்னு சொல்றீங்களா? மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது புரியல. அட, ஏதாவது தப்பு பண்ணாதானப்பா மன்னிப்பு கேட்பாங்க. இந்த ஊரோட பேர் என்ன? ஒழுங்கா போயிடு. போகணுமா? எல்லாரும் இங்க வித்தியாசமா உளறிக்கிட்டே இருக்காங்க. யாரு இவன் விசித்திரமா இருக்கா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.